குட் மார்னிங் ஃபேமிலி. நான் தான் உங்கள் கௌதம். ஸோ நம்ம இப்போ எங்கே எக்ஸாக்டாக போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலேருந்து திருச்சி தாண்டி வீடியோ போனோம், அதுவும் தாண்டி வந்தாச்சு. ஆக்சுவலாக திண்டுக்கல்லும் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது நல்லாவே விடிஞ்சிருச்சு. நான் லாஸ்ட் வீடியோ போகிறதுக்கு இப்போது நம்ம ட்ராப்பும் நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஸோ ஏன் வீடியோ வந்து டிலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கலைங்க. ஆஃபீஸ் ஒர்க்லேயே போயிடுச்சு. ஸோ இருக்கிற கொஞ்சம் டைமில் தான் எடிட் பண்ணி போட முடியும். ஸோ கம் டு த டாபிக். இப்போ நம்ம ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவரில் வந்து கொடைக்கானலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடுவோம். ஸோ ஏன் இவ்வளோ டிலேயாக நம்ம வந்து மேப்பில் காட்டுறது வந்து 10.5 ஹவர்ஸ், அரௌண்ட் 11 ஹவர்ஸ் காட்டுது. நம்ம 12 ஹவர்ஸ் ஆகுது. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டாப் எடுத்துட்டோங்க. நான் கிளம்புற எந்த பிளானும் இல்லை. மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அன்பிளான்டாக கிளம்புறது நிறைய ஸ்டாப்ஸு, அப்படி ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல வந்து மழை அதிகமாக இருந்ததுனால வந்து ஸ்லோ பண்ண வேண்டிய டைம் சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ எந்த வழியாக வந்து நம்ம கொடைக்கானல் ஏறும் பத்தலக்குண்டு வழியாக தான் நம்ம ஏற போகிறோம். ஆக்சுவலாக காமாக இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள் ரோடு. நான் மதியானம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. மார்னிங்ன்ற போது கொஞ்சம் நல்லா இருக்குது. வீடியோ ஏன் ஒரு டிலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடணும். ஒரு 3 டேஸ் கழிச்சு ஒரு எபிசோடு வந்து போடலான்னு பிளான். சுத்தமாக டைம் இல்லைங்க. ஆஃபீஸ் காலையில் நான் போனால் நைட் வரதுக்கு 11 ஆகிடுது. ஸோ சுத்தமாக டைம் இல்லை. ஸோ சாரி அதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ நான் போடுற மாதிரி பார்க்குறேன். நான் ஒருத்தன் தாங்க. அதனால தான் என்னால் வந்து கண்டினியூ பண்ணி வீடியோ வந்து போட முடியல. ஏன்னா நம்ம ஒருத்தங்களே வந்து பார்த்துட்டு ஒருத்தவங்களுக்கு கூட யாராச்சும் இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் யாரும் இல்லை. ஒருத்தங்களே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து எதுக்குடா இது ட்ராப் பண்ணிடலாமே சரி நம்ம ஆரம்பிச்சிட்டோம், பாதிலே விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது சுச்சுவேஷனாக மட்டும் முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 100 பேராச்சும் சப்போர்ட் கொடுக்குறீங்க. நான் யாருமே இல்லாத டைமில் அந்த 100 பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அந்த 100 பேருக்காச்சும் நான் போடணும். ஏன்னா என்ன விட்டுருங்க. இல்லை நான் பண்ணுறது ஜஸ்ட் நான் ட்ராப் பண்ணிட்டு போகலாம், எக்ஸட்ரா அது மாதிரி போயிடும். என்னை நம்பி ஒரு 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த 100 பேருக்காக நான் போடணுங்க. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். எப்போயுமே போடுவேன். கண்ணெலாம் வந்து செம்மையாக எரியுதுங்க. ஏன்னா நைட்டு ட்ரிப்பு கிளம்புறோன்றதுனால வந்து ஒரு நாள் தூக்கமே இல்லை. பிளான் பண்ணும்போது சுத்தமாக தூக்கம் இல்லை. தூங்காமல் கிளம்புறதுனால நைட் ஃபுல்லாக வண்டி வர ஓட்டுருமா. ஸோ சுத்தமாக வந்து தூக்கம் இல்லை. கண் வேறு எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படிலாம் இல்லையா? ஸோ இளநீ குடிச்சிட்டு திருப்பி வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் வந்து இந்த மலையேற ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆல்மோஸ்ட்டாக இதுதாங்க. இது தாண்டினோன்னா நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுதாங்க, அங்கே தாங்க மேலே ஏற போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் என் ஃபேமிலி. இதுதான் வந்து நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். எனக்கு வரணும்னு ஆசை. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே. ஸோ போனோம் நிறைய வந்து தடுங்கல், நம்மளுக்கு சுச்சுவேஷன் எதுவுமே அமையலை. ஸோ இப்போ பாருங்கள், என் வண்டியில் நான் கொடைக்கானல் வந்திருக்கேன்.
தெரியுதுங்களா? அந்த வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். டாப் ஆஃப் தி வியூ. ஸோ அங்கே தாங்க ஏற போகிறோம். கரெக்டாக வந்து இங்கேருந்து மேலே வந்து 57 கிலோமீட்டர். கேரளா பஸ் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரளா பஸ் தான் போதும். இந்த சவுண்ட் ஆர்னு பாருங்களேன், நம்ம ஊர் லாரி மாதிரி. இப்போயே சில்லுன்னு ஆயிடுச்சுங்க, கையெல்லாம் ஃபுல்லாக சில்லுன்னு ஆயிடுச்சு. இன்னும் ஹைட் போக போக எப்படி இருக்குன்னு தெரில. மொத்தம் 57 கிலோமீட்டருங்க. இந்த பெண்டுலாம் சேர்த்து ஆக்சுவலாக மலை மேலே மட்டுமே 57 கிலோமீட்டர் வந்து ஏறும். இதுவே ஆல்மோஸ்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா 1.5 hours காட்டுது. எப்படி ஏற போகிறோன்னு தெரில. ஆல்ரெடி பேட்ரி டவுனு, நம்ம வண்டிக்கு இல்லை நமக்கு. ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் வந்து பிளான் போடலனா தான் பிளான் போட்டால் அது நடக்க மாட்டேங்குது. நம்ம சடனாக கிளம்புனா மட்டும்தான். இது நிறைய இதில் பார்த்தாச்சு. ஏன்னா சின்னதை பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி கூட 10 வாட்டி சரி ஒரு வாரம் ஒருத்தனை கேட்டு நான் வரேன்னு லாஸ்ட்டில் வந்து ட்ராப் அது போக முடியல, வரமாட்டானுங்க. பார்த்தோம், ஒரே நாள் தான் டிசைட் பண்ணோம், கிளம்பி ஒன்று. இது மாதிரி தாங்க, இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. எப்போவுமே இப்படி தான், இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இப்படி தான். கூட்டமாக இருக்குது. வியூ பாயிண்ட்டுங்க, ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக போகலாம் தான், என்னால் சுத்தமாக முடியல. நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம். வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. சுற்றி மலை தான், இல்லை ஒன்றுமே இல்லை, சுற்றி மலை தான் இருக்குது.
எப்படி தெரியுதுன்னு தெரியல. சரி நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. போலாமாங்க? அங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தூரத்தில் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சரி நிறுத்துறேன். செம்மையாக இருக்கு. இது ஆக்சுவலாக போலாம் போல இருக்கு அங்கே முனையில். ஃபஸ்ட்லாம் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ்னு பார்த்தாச்சு, ரெண்டாவது ஒன்று பார்த்தாச்சு. ஃபஸ்ட்லாம் இதெல்லாம் செம்மையாக இருக்கு பார்க்க. அங்கங்கே சின்ன சின்னதாக பரவாயில்ல. மலையில் அப்படி தான் ஓட்டணும். இருக்குல்ல சரியான குளிர் எடுக்குது. ஊந்தா அவ்வளோதான் போடுது.
பனி இல்ல, மேகம். அது மேகம் போகுது. சில்னஸ் ஏறுது, சில்னஸ். இது ஊந்தா என்ன ஆகுறது? கீழே எப்படி கொடுப்பாங்க? ஸ்கூலு, அதெல்லாம் வீடு, ரெசார்ட்டு, வீடு. எல்லாமே மேலேயே இருக்கும். இங்கதான் பார்த்தேன், கிடைக்கல. கொடைக்கானல் தான் இருக்கோம், நம்ம அங்கதான் இருக்கிறோம். புரியல. ரூம் ஃபர்ஸ்ட் செக் அவுட், செக் இன் பண்ணிட்டு வந்துடலாம். என்னத்தை சுத்தி சுத்தி காட்டுறானே. என்னத்த மேப் காட்டுது? ரோடு கட்டுவாங்க.
மேலே ஏறுது பொழுது இல்லை ஒரே முட்டா பார்த்துட்டு போயிடலாம் இருக்கா ஸ்கூட்டில செடி போறானுங்க நிமிஷம் 14 நிமிஷம் வருது இதே போயிருந்த மேப் சுத்த விடுதா கார் வந்துச்சுன்னா அவ்வளவுதான்
போயிட்டு ஆ அதுதான் நினைக்கிறேன். வேற லெவல்ல யார எதுமா எப்படி எத்தணுமா இல்லையா
ஸோ ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும் ரூமு. இந்த பேக் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து லக்கேஜ் கேரியர் நான் ஃபிட் பண்ணலை, சும்மா அப்படியே போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இதான் வந்து ரூம்ஸோட ஃபுல் வியூ. ஸோ ஃபேமிலி எப்படியோ சேஃபாக வந்தாச்சு கொடைக்கானல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டு பேக்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து செக்இன் ப்ராசஸ்லாம் வந்து முடிக்கலாம். ரூம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம புக் பண்ண ரூமு. செம்ம டயர்டாக இருக்குது. நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே கௌதம். see you guys, see you on next video. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.